வணக்கம். இன்றைக்கி நோஃபேப் டே 13. இன்றைக்கி டேட்டு வந்து மே 19 ஆகுது. ஓகேங்களா, நான் ரெக்கார்டிங் பண்ணும்போது மே 19 ஆகிட்டுருக்கு. இந்த வீல் நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். செக்ஸுவல் எனர்ஜியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த செக்ஸுவல் எனர்ஜியை வந்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் ரெண்டு வாட்டி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்களுமே அதை ஃபீல் பண்ணி இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா அது எப்படி ஃபீல் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது நான் வந்து 2021 நவம்பர் மாதம் வந்து நோஃபேப் வந்து கண்டுபிடிக்கிறேன். யூடியூப்பில் வந்து இருக்குது, அதை நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, காலேஜ் படிக்கும் போது நான் வந்து இந்த அடிக்ஷன் வந்து அதிகமாகுது. காலேஜ் முடிஞ்சு ஒரு 1.5 வருஷத்துக்கு நான் வீட்டில் தான் சும்மா தான் இருந்தேன். அப்போ நான் தனிமையாக தான் இருப்பேன். தனிமையாக இருக்கும்போது நிறைய வாட்டி நான் ரிலாப்ஸ் ஆகிட்டே இருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு முதுகு வலி வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிது. ஃபேட் வந்து அதிகம் போட ஆரம்பிச்சிது. வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. வீட்டில் ரொம்ப இன்சல்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வேலைக்கு போகாமல் இருந்த ஒரு காரணமாக இருந்தால் கூட, நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் நான் ஒரு மோட்டிவேஷனாக இருப்பேன். எதனா ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டே இருப்பேன். பட் அந்த மாஸ்டர்பேஷன் இன்க்ரீஸ் ஆக என்னுடைய டோட்டல் கேரக்டரே வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் யோசித்தேன், ஒருவேளை நம்ம வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணுறதுனால இது நடக்குதோ அப்படின்னு ஒரு லைட் எனக்கு தோணுச்சு. அப்போது நான் யூடியூப்பில் போயிட்டு மாஸ்டர்பேஷன் ப்ராப்ளம் போட்டேன். அப்போது எனக்கு வந்தது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மாஸ்டர்பேஷன் பண்ணுறதுனால நிறைய டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. கமெண்ட் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ எனக்கு புரிய ஆரம்பிச்சிது, நம்ம மாஸ்டர்பேஷன் பண்ணுறதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் வந்துட்டுருக்குன்னு புரிய ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ மெயின் டாபிக் வரலாம். அந்த செக்ஸுவல் எனர்ஜி என்ன சொல்ல ஆரம்பிக்கிறேன். 2022 ஃபுல்லாக நான் வந்து நோஃபேப் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். நிறைய வாட்டி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். அண்டு 24 ட்ரை பண்ணேன். 24 அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்மர் டைமுங்க. மார்ச், ஏப்ரல், மே அந்த டைம் தான் வச்சுக்கோங்களேன். அப்போது வீட்டில் தனியாக தான் இருந்தேன். அன்றைக்கி வந்து நான் நோஃபேப் ஆரம்பித்து ஒரு 55 நாள் கிட்ட ஆகுது. எனக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. என்ன பழக்கம் அப்படின்னா, இப்போது எனக்கு வந்து டே 7 வருது, டே 14 வருது, இல்லை டே 21 வருதுன்னா நம்ம எப்படியாச்சும் அதை கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அது மாதிரி பட் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டே 7, டே 10, டே 14 வரும்போது அட்ஜஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். பான் பார்க்கணுன்னு மாதிரி ஒரு மாதிரி ஆசையாக இருக்கும். பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம பான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரிலாப்ஸ் ஆகிடும். கண்டிப்பாக ரிலாப்ஸ் ஆகிடும் இல்லையா? ஒரு நாள் ரிலாப்ஸ் ஆகிலாம் நினச்சிட்டு பெட்டில் படுத்துக்கிட்டு ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு பான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போது ஒரு டே 7 டே 10 இருக்கும். பான் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு மாதிரி அந்த எனர்ஜி வந்து அந்த பாடியில் வந்து ட்ராவல் ஆக ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு வந்து முட்டி, அந்த தொடை, அந்த கால் பகுதி வந்து ஒரு மாதிரி கூச ஆரம்பித்து ஒரு மாதிரி அந்த சதை வந்து அந்த ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அப்படியே கால் வந்து மரத்து போகிற மாதிரி இருந்தது. கூச ஆரம்பிச்சிது. உடம்பு அப்படியே டயர்டாக ஆரம்பிச்சிது. மேபி பான் பார்க்கறதுனால டயர்ட் ஆகுதோ நான் நினச்சேன். அப்படியே எனக்கு தூக்கம் வந்து நான் தூங்கிட்டேன். ஓகே, தூங்கி எழுந்த உடனே திரும்ப பான்லாம் பார்க்கணும் தோண மாட்டேது. நான் அப்படியே வெளியே போயிட்டேன். ஓகேங்களா, இது நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு டே 7 டே 10 வந்துட்ட பிறகு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பான்னு பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு ஒரு மாதிரி பாடி வந்து ரியாக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். எதுக்காகனா, நீங்கள் மாஸ்டர்பேஷன் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க இல்லையா? அதுக்கு எது மாதிரி ரியாக்ஷனை பண்ண ஆரம்பிக்கும். சரி, ஓகே, இப்போ டே 14 வந்து ட்ரை பண்ணேன். இப்போ டே 14 ஆகுது. திரும்பவும் எனக்கு வந்து பான் பார்க்கணும் போல் இருந்தது. திரும்ப நான் பான் பார்க்க ஆரம்பித்தேன். திரும்பவும் வந்து உடம்பு ஒரு மாதிரி ரொம்ப லூஸ் ஆக ஆரம்பிச்சு, ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சது. அப்படியே பான் பார்த்துட்டே இருக்க தூக்கமாக வந்து திரும்ப தூங்கிட்டேன். தூங்கி எழுந்த உடனே எனக்கு பான் பார்க்க ஆசை போயிடுச்சு. அன்றைக்கி திரும்ப அந்த டே வந்து முடிஞ்சிடுச்சு. அப்படியே இதே மாதிரி போய்கிட்டே இருக்குது. எனக்கு எப்போல்லாம் வந்துட்டு நான் ரிலாக்ஸ் பண்ண ஆசைப்பட்றேனோ அப்போல்லாம் நான் உட்காந்து பான் பார்த்துட்ருப்பேன். பான் பார்க்கும்போது பாடி அப்படியே ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். பாடி வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பித்து அப்படியே தூங்கிடுவேன். தூங்கின உடனே நம்மளுக்கு அந்த பான் பார்க்கணுன்னு அந்த ஆசை போயிடும். இது மாதிரி நோஃபேப் டே 55 வருது. 55 வரும்போது நான் பான் பார்க்குறேன். செம்ம காமெடி. என்னென்னா, இப்படியே அந்த உடம்புக்குள்ளே கரண்ட்டு பாஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஓகேங்களா, உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு மாதிரி கரண்ட்டு பாஸ் ஆகிற மாதிரி ஃபீலிங்கு. ஐயோ, அப்படியே என்ன போட்டு முறுக்குது உடம்பையே போட்டு. கை காலம் சும்மாவே இருக்க மாதிரி அப்படியே துடிக்குது. ஒரு மாதிரி மசில் வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது. கால், சதை, அந்த வயிறு, முதுகு எல்லாமே அப்படி ரிலாக்ஸ் ஆகி அப்படி ஸ்ட்ரெச் ஆகுது. அந்த ஃபீலிங்கை நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரியவே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே ஏது டான்ஸ் ஆன போல் இருக்குது. அந்தளவுக்கு அந்த எனர்ஜி வந்து பாஸ் ஆகுது. உடம்பு ஃபுல்லாக பாஸ் ஆகுது.
இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு டே 55னா என்ன, 2 மாதம் கிட்ட ஆக போகுதுன்னா, நான் வந்து அது வரைக்கும் அந்த ஸ்பெர்ம் வந்து உடம்புலேயே இருக்குது, நான் ரிலீஸும் பண்ணாமல் இருக்கேன். ஆனால் பான் பார்த்துட்ருக்கும் போது அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆக முடியாமல் உடம்புக்குள்ளே ட்ராவல் பண்ணுது, மேலேயும் கீழே ட்ராவல் வந்து உடம்பை போட்டு முறுக்குது. எனக்கு என்ன பண்ணேன்னு சுத்தமாக தெரியல. ஐயோ, நான் பயந்தே போயிட்டேன். பயந்துட்டு உடனே போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். ரிலாக்ஸ் பண்ணி ஒரு 4-5 வாட்டி ரிலாக்ஸ் பண்ணேன். அந்த 55 நாள் சேர்த்து வச்சு அந்த எனர்ஜி ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணி வெளியே அமுச்சு விட்டுட்டேன். அப்படி செத்த பண்ண மாதிரி அப்படியே சொங்கி போயிட்டேன். உங்களுக்கே தெரியும் இல்லையா, நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே டொயின்னு செத்து போய்டுவோம். அதாங்க, அப்போல்லாம் நான் வந்துட்டு சும்மா தான் இருப்பேன். அவ்வளோ வேலைக்கு போக மாட்டேன், வீட்டில் சும்மா தான் ஃபோன் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு இருப்பேன். அதனாலே அந்த செக்ஸுவல் எனர்ஜி வந்து வெளியே போக முடியாமல் உடம்புக்குள்ளேயே ட்ராப் ஆகும்போது அந்த கரண்ட்டு பாஸ் ஆகிற மாதிரி ஃபீலிங்காக இருந்தது. அதனால் ஜாலியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டே 55, டே 60 நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா பான் பாருங்கள், அந்த ரிலாக்ஸ் பண்ணாதீங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்பெர்ம் வெளியே போக முடியாமல் உங்கள் உடம்புக்குள்ளேயே அப்படியே ஒரு போட்டோ ஒன்று பண்ணும். அந்த ஃபீலிங்லாம் வந்துட்டு மேபி நிறைய பேருக்கு நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். எனக்கு நடந்தது நான் சொல்கிறேன், உண்மையாக நடந்தது. இன்னொன்று, இந்த மசில் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா, மசில் வந்து அப்படியே ஸ்ட்ரெச் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும் சொல்கிறேன் இல்லையா. ஸ்ட்ரெச்னால் என்ன அப்படின்னா, நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மசிலை வந்து போட்டு ஸ்ட்ரெச் பண்ணணும். அப்புறமேட்டு தான் அந்த மசில் வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபடி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்ட்ரெச் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணாமல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரிஞ்சுக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெச்சு, அந்த ரிலாக்ஸ் தாங்க நான் வந்து அன்றைக்கி ஃபீல் பண்ணேன். பயங்கரமாக இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். என்னென்னா, நம்ம வந்துட்டு இந்த மேஸ்டர்பேஷன் பண்ணுறோம் இல்லையா, மேஸ்டர்பேஷன் பண்ணும்போது நிறைய பேர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவீங்க, நிறைய பேர் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவீங்க. அது ப்ராப்ளம் கிடையாது. ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் பாத்ரூம் உட்காந்து இந்த லெஃப்ட் ஹேண்டில் வந்து படம் பார்த்துட்ருக்கேன், ஃபோன் வச்சுட்ருக்கேன். ரைட் ஹேண்டில் வந்து மேஸ்டர்பேஷன் பண்ணிகிட்ருக்கேன். போட்டு அடிக்கிறேன், வர மாட்டேங்குது. நானும் போட்டு அடிச்சுனே இருக்கிறேன். அப்போது எப்படின்னா, நம்மளுடைய தலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இல்லையா, கழுத்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இல்லையா, ஆனால் ஃபோன் வந்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது. அப்போ கழுத்து வந்து அப்படி லெஃப்டாக சாஞ்சிக்கிச்சு, தலை சாஞ்சிக்கிச்சு, கை வந்து அடிச்சிட்ருக்கு. அப்போது என்ன ஆகுதுன்னா, அடித்து ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகும்போது அந்த உடம்பு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அது மொத்த நரம்பு மண்டலமே வந்துட்டு அங்கே ஃபோக்கஸ் ஆகும்போது என் கழுத்துலேருந்து போகிற நரம்பு அந்த கை ஷோல்டருக்கு போகிற ரைட் ஹேண்டுக்கு போகிற ஷோல்டர் நரம்பும் அந்த ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அது வந்து பிடிச்சிக்கிச்சு. செம்ம வலிக்குது எனக்கு. எப்போது அந்த ரிலாப்ஸ் ஆனது அப்புறமேட்டு, அந்த ஸ்பெர்ம் வெளியே போனது அப்புறமேட்டு நான் கழுத்து வந்து அந்த லெஃப்ட் ஹேண்டு ஃபோனை பார்த்து சாஞ்சிக்கிச்சு. அப்படியே அந்த கழுத்து நரம்பு அப்படியே பிடிச்சிக்கிச்சு. அது ஒரு வாரத்துக்கு வலிச்சுதுங்க. அப்போ தான் நான் உறந்தேன். அந்த நரம்பு மண்டலமே வந்துட்டு அந்த பீனிஸில் வந்து போய் கனெக்ட் ஆகியிருக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் உடம்பு வந்துட்டு பத்திரம் பார்த்துக்கோங்க. இந்த 45 டேஸு 55 டேஸ்லாம் போனீங்கன்னா உடம்புல ஏகப்பட்ட எனர்ஜி ஓடும். பயங்கரமாக எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகும். அந்த எனர்ஜியை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ஒன்றும் பண்ண முடியல, டே 13 தான் வந்திருக்கேன் இல்லையா, பயங்கரமாக எக்ஸசைஸ்லாம் ஒன்றும் பண்ண முடியல. போக போக டே 25லாம் போகும்போது நல்லா பண்ண ஆரம்பிப்பேன் நான் நினைக்கிறேன். வெயிட் லாஸ் பண்ண ஆசைப்பட்றேன். வெயிட் லாஸ் பண்ணி ஃபிட்னஸ் ட்ரெயினர் ஆக ஆசைப்பட்றேன். அப்படி இல்லைனா நோஃபேப் கோச் பண்ண ஆசைப்பட்றேன். எப்படியோ ஒன்று இதை வச்சு நான் பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்றேன். ஒரு டே 50 டே அதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 500 rupees சார்ஜ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களுமே கூட சேர்ந்து அந்த செக்ஸுவல் எனர்ஜியை ட்ரான்ஸ்மிட் பண்ணுங்கள். என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்பில் யாருமே இல்லை, 2 பேர் தான் இருக்கிறாங்க. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா, பை பை.